மச்சி எப்படியாச்சும் இந்த கேக் டெலிவரி பண்ணிடுறா ப்ளீஸ்டா. டேய் இந்த கேக் எப்படிடா நான் டெலிவரி கொண்டு போகிறது? டேய் வண்டி பஞ்சர்ரா, நான் வரத்துக்கே 12 மணி மேலே ஆகும்டா. இரு சார்கிட்ட பேசிட்டு சொல்கிறேன். அண்ணா பெசன் நகரில் டெலிவரி ஒன்று பெண்டிங் இருக்குண்ணா. பெண்டிங்கா? பரணி தானே போகிறதா இருந்துச்சு, எங்கே அவன்? வண்டி வர வழியில் பஞ்சர் ஆயிடுச்சான். என்ன வேறு ஃபோன் பண்ணி போக சொன்னான். எனக்கு போகிறதுல வேறு டெலிவரி ஒன்று இருக்குண்ணா. சரி நான் கொடுத்துக்கிறேன், நீ கிளம்பு. கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குண்ணா, நான் கிளம்புறேன். ஹலோ, சாக்கோமேன்ஸ்லேருந்து பேசுகிறேன். சொல்லுங்க பிரதர். சார் நான் இப்போ தான் ஷாப்லேருந்து கிளம்புறேன். 45 மினிட்ஸ் ஆகும் நான் வரேன். ஓகே, ஷார்ட்கட் பல்லுக்கு போயிடுங்க, டிலே பண்ணிடாதீங்க. எஸ் சார். அப்புறம் அந்த பொக்கையில் எடுத்துக்கிட்டீங்கல்ல? எடுத்துட்டேன் சார். அது ஒயிட் ரோஸ் தானே? நான் ஸ்பெசிஃபை பண்ணியிருந்தேன். ஒயிட் ரோஸ்? எஸ் சார், ஒயிட் ரோஸ் தான் சார். ஓகே தேங்க்ஸ் பிரதர், தேங்க்யூ. என்ன சர்ப்ரைஸா? இல்லை 4 இயர்ஸ் ஒன்ஸ் தானே உன் பர்த்டே, அதான். எனக்கு ஒயிட் ரோஸ் தான் பிடிக்கும்னு உனக்கு தெரியாதா? ஹாப்பி பர்த்டே திவ்யா. ஒரு காதல் பூ ஒன்று பூக்க ஒளி தீர்ந்துமே, இங்கு மௌனம் உரையாடுதே, அலை பாயுதே, இரு நெஞ்சம் ஒன்றாக சேர நிலை மாறுதே, ஒரு நிழலாய் ஒரு மாறுதே, தீராமலே புது காதல் நிகழும், மாறாமலே தொடரும் தொடரும், வான் காணா வண்ணம் எல்லாமே புன்னகையில் புதிதாய் உண்டானதே, ஓர் புலரா மாலை நேரத்தில் கால் தடங்கள் ஒன்றாய் உறவாடுதே. ஹே, நான் செம்ம எக்ஸைட்டடா இருக்கேன். எனக்கு ஜாப் கன்ஃபார்ம் ஆயிருக்கு, அது இவ்வளோ ஷார்ட் டைம்ல. 2 இயர்ஸ்ல TL, 5 இயர்ஸ்ல மேனேஜர். கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணா 10 இயர்ஸ்ல டைரக்டர் ஆயிடலாம். சைட்ல MBA பண்ணலான்னு இருக்கேன். அப்படியே ஸ்டார்ட் பிளான்ஸ் கொஞ்சம் வச்சிருக்கேன். உனக்கு அந்த மாதிரி ஏதாச்சும் ஐடியாஸ் இருக்காடா? எனி பிளான்ஸ்? இப்போதைக்கு கேக் சாப்பிடணும், அதுக்கப்புறம் உன் கூட படத்துக்கு ஜாலியா, அவ்வளோதான். இல்ல ஒன்றும் இல்லை. என்னடா பண்ற? நான் சும்மா படுத்துட்டு இருக்கேன். நீ? சும்மா ஒரு கோர்ஸ் பத்தி பார்த்துட்டு இருக்கேன். சாப்பிட்டியா? சாப்பிட்டாச்சு. நீ சாப்பிட்டியா? சரி, நான் அந்த MBA கோர்ஸ் பண்ண போறேன். அத பத்தி ஏதாச்சும் உனக்கு ஒரு ஐடியா? சரி நான் கொஞ்சம் வேலை கூப்பிடுறேன். இருடா, கேக்குறானா? என இவளும் ஊக்கங்கள் இதுல என்ன நல்லா இருக்குன்னு ரசிச்சிட்டு இருக்க? எப்படி உரையாடல் ஏன் என்ன? பேத்தட்டிக். ஒரு கோலே இல்லாம சுத்திட்டு இருக்கான், அதை ரசிச்சிட்டு இருக்க? உன்ன மாதிரி உள்ளே அலை வந்து மோதும், அது போலவே படத்துக்கு போலான்னு ஒரு நாள் முன்னாடியே பிளான் பண்ணது. டிக்கெட் கூட புக் பண்ண மாட்டியா? நான் என்ன கனவா கண்டேன்? இந்த படம்லாம் ஹவுஸ்ஃபுல்லாக ஒன்று. லைஃப்ல ஒரு பிளானிங்கே இல்லையா உனக்கு? தூரங்களை மௌனம் சேர்க்காதோ, காதலிலே கண்ணீர் வழி துணையாகாதோ, பொன்னரணும் முரணால் உடைகின்றதோ, பிழையால் விதியும் விளையாடுதோ. So Pradeep, you're 24 now. நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு இருக்க? ஜூஸ் குடிக்கிறேன்னு மட்டும் சொல்லாத, நான் சீரியஸாக கேட்டுட்டு இருக்கேன். இப்போ ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகுற? நான் ஒன்றும் சும்மா இல்லையே, ஆஃபீஸ் போயிட்டு தானே இருக்கேன். இந்த 9 to 6 ஐடி ஜாப்ல உனக்கு என்ன கிடைக்கும்னு நினைக்கிற? இன்னும் நீ பெஞ்சில் தான் இருக்க. ஒரு பிளானே இல்லையா உனக்கு? சரி என்ன பண்ணலாம் நீயே சொல்லு. ஹையர் ஸ்டடீஸ் ஏதாவது யோசிக்கலாம்ல. MBA, பிஸ்னஸ் ஸ்டார்ட் அப், இப்படி ஏதாச்சும். லைஃப்பில் ஸ்டாக்னேட் ஆகவே கூடாது பிரதீப். திவ்யா எதுக்கு இதெல்லாம்? ஐம் ஹாப்பி வித் திஸ். வேறு ஏதாவது பேசலாமே.
நீ இன்னைக்கு பத்தி மட்டும்தான் யோசிக்கிற. பட் நான் பர்த்டே அதுவுமா? என்னால் ஒரு மாதிரி டைம் டேபிள் போட்டு வாழ முடியாது. இந்த மொமெண்ட்டில் சந்தோஷமாக இருக்குமா, அவ்வளோதான். அண்ட் நான் இந்த மொமெண்ட்டில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அப்போ நீ கடைசி வரைக்கும் இப்படி தான் இருப்பல்ல, இன்னைக்கு பற்றி மட்டுமே யோசிச்சுட்டு? நான் இப்படி இருக்கிறது பிடிச்சி தானே லவ் பண்ணேன். நான் ஃப்யூச்சரை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். அந்த ஃப்யூச்சரில் பார்த்துக்கலாம் திவ்யா, ப்ளீஸ் இப்போ அதை பற்றி வேணாம். உன் கூட இருந்தால் உன்னை பற்றி நினச்சி ஃப்யூச்சரில் நானும் ஸ்டாக்னேட் ஆகிடணும்னு பயமாக இருக்குது பிரதீப். ஓகே ஃபைன், நாளுக்கு நாள் இந்த பிரச்சனை அதிகமாகிட்டே இருக்கு. ஒரு படத்தை கூட நம்மளால் ஒன்றா பார்க்க முடியல. எதுக்கு எடுத்தாலும் குறை கண்டுபிடிக்கிறேன். அப்புறம் லைஃப் ஃபுல்லாக எப்படி? ஸோ இது சரி வராது. லெட்ஸ் ஸ்டாப் திஸ் இயர். இப்போ கூட நான் என்ன சொல்ல வரேன்னு ஒரு செகண்ட் யோசிக்க மாட்டேன்ல? லைஃப்பில் ஏதாவது ஒரு டெசிஷன் ப்ராப்பராக எடுக்கிறியா? டு பி ஃப்ராங்க், நான் லைஃப்பில் ரொம்ப யோசிச்சு எடுத்த ஒரே டெசிஷன் இதுதான். பாய். The number you have dialed is currently busy. Please. என்னதாண்டா சர்ப்ரைஸ்? ஹாப்பி பர்த்டே திவ்யா. ஹவுஸ் அ சர்ப்ரைஸ்? திவ்யா, ஹலோ திவ்யா, என்னாச்சு? பேச்சே வரல. ஹலோ ஹலோ திவ்யா. தொடர்கதை உணர்வுகள் சிறு கதை ஒரு கதை என்று முடியலாம் முடி. ஹாப்பி பர்த்டே மேம். ஏய் சாரி திவ்யா, கால் கட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பர்த்டேக்கு எந்த ரீசன்ஸ் நான் சொல்றதா இல்ல, உன் கூட தான் இருப்பேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் த சர்ப்ரைஸ். ஹலோ, எங்க இருக்க? ஒரு டெலிவரி ஒன்று முடிச்சுட்டு வந்துட்டுருக்கேம்மா. ஸோ எல்லாரையும் இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ஷார்ட் மூவி. ஆடியன்ஸில் யார்கிட்டயாவது கொஷின்ஸ் இருக்கா? உங்கள் ஸ்டோரி நல்லா இருந்துச்சுன்னா ஒரு சின்ன இது ஏன்னா அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு ஈஸியாக கெஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸ்டோரி லைன் வந்து இன்னும் கொஞ்சம் அடுத்து என்ன நடக்குங்கிற ஒரு க்யூரியாசிட்டி வந்து க்ரியேட் ஆகிடுச்சுன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். லவ் ஸ்டோரி, லவ் ஜானர் அப்படின்ற போது இட் சம் வே இட் வில் பி கனெக்டட். ஆடியன்ஸ் எப்படி இருந்தாலும் கெஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தெரியும். ஸோ சீட் பண்ண வேணாம் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் ஜஸ்ட் வெண்ட் வித் த ஃப்ளோ, அவ்வளோதான். தேங்க்யூ. ஸ்பெஷல் கெஸ்ட் கதிர் அவர்களே, செம்மையாக என்ஜாய் பண்ணி பார்த்துட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுடைய காமெண்ட்ஸ்? ரொம்ப நேர்த்தியாக இருந்தது. கதையாக இருக்கட்டும், படமாக இருக்கட்டும், ரொம்ப நேர்த்தியாக இருந்தது. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சும்மா ஒரு சின்ன கொஸ்டின், உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? எனக்கு இன்னும் இல்லையா? பட் அந்த படமும் ஒருவேளை இட் ஹாஸ் நிறையா விஷயங்கள் நம்ம லைஃப்லேருந்து எடுப்போம்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி இருந்தது எனக்கு பர்சனலாக பார்க்குறப்போ. ஸோ இட் இஸ் மோர் மெச்சூர்ட். I loved it. Thank you. Thanks. Thank you so much. Thank you so much, sir. And Prabhu Solomon sir, உங்களுடைய comments please. நல்லா இருந்துச்சு பிரவீன்.
அதாவது ஒரு 8 மினிட்ஸ்க்குள்ளே ஒரு நிறைவாக இருந்துச்சு. அது என்ன சொல்ல வந்தீங்களோ அதை கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. அதுதான் ஒரு ஃபில்ம் மேக்கரோட சக்ஸஸ். அதே மாதிரி அந்த பையனோடைய கேரக்டரைசேஷன் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அந்த மொமெண்டம் இருக்குல்ல, அந்த மொமெண்டம் வந்து இஸ் லிவிங் ஃபார் டுடே, அப்படி தான் அவனை வந்து இது ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கீங்க. ஹீ இஸ் லிவிங் இட் ப்ராப்பர்லி. அவன் வச்சுருந்த புக்கு கூட கையில் பார்த்தீங்கன்னா டைம் பாஸ்ன்னு தான் வச்சுருந்தீங்க. அது ஸ்பெசிஃபிக்காக வச்சுருந்தீங்களா என்னன்னு தெரில, பட் அதுதான் உண்மை. சில நேரங்களில் வந்து இன்னொன்று, அவள் வந்து அந்த பொண்ணு வந்து காதல் வயப்பட்டிருக்கா, பட் இருந்தாலும் ஒரு கட்டத்து மேலே ஃப்யூச்சரை பற்றி ஒரு பயம் வருது. அது வந்து வரும், ஆனால் அது எந்த நேரமும் இருக்கக்கூடாது. இந்த பிரச்சனைலாம் எப்போ வரும்னா கல்யாணத்துக்கு அப்புறம் ஆரம்பிக்கும். என்ன இப்படியே வெட்டியாக வீட்டில் உட்காந்துருக்க, என்ன ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறன்றதெல்லாம். ஓகே, அது காதலிக்கிறப்பே வந்துருச்சுன்னா அவன் பண்ணது தான் பெஸ்ட்டு. டப்புன்னு ஏஞ்சி போயிட்டான் பாருங்க, அது பெட்ரு. கண்டினியூ ஆகி அதுக்கப்புறம் பெரிய ப்ராப்ளம் ஆகிருக்கும். அதை அழகாக கொண்டு வந்து முடிச்ச விதம், 2 பேரோட எக்ஸ்ப்ரெஷன்ஸு ரொம்ப அழகாக இருந்துச்சு, ரொம்ப மெச்சூர்டாக இருந்துச்சு. தேங்க்யூ. ஸோ இயக்குனர் வெற்றிமாறன் அவர்களே, உங்களுடைய கமெண்ட்ஸ். எஸ்பெஷலி ஃபிசிக்கலாக அந்த ஏஜிங் எல்லாம் ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக 2 பேருக்குமே ஏஜ் வந்திருந்தது. அண்ட் தென் இந்த மாதிரி ஒரு கதை பண்ணும்போது அதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா, நம்ம ஜட்ஜ்மெண்டல் ஆகிடுவோம். ஒன்று அம்பிஷியஸாக இருக்கிறது, ரொம்ப அம்பிஷியஸாக இருக்கிறது, ஒரு பொண்ணு அம்பிஷியஸாக இருக்கிறது தப்புன்னு காமிச்சிருவோம், அல்லது இப்படி ஆம்பிஷனே இல்லாமல் இருக்கிறது தப்புன்னு காமிச்சிருவோம். ஸோ அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ளே மாட்டாமல் பண்ணுறது இருக்குல்ல, இந்த கதை வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச கதை, எல்லார் லைஃப்லேயும் இருக்கிற கதை, இப்போ இருக்குது, அப்புறம் இருக்கும், எப்போவுமே இருக்கும். இட்ஸ் அன் எவர்கிரீன் ஸ்டோரி விச் வில் ஹாவ் ரெலவென்ஸ் ஆல்வேஸ். ஆனால் நம்ம எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறோன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. ஸோ உங்களுக்கு அந்த ஃப்ரேம் ஒர்க்ஸ் வெல், அண்ட் இந்த சின்ன டைம் ஸ்பேனுக்குள்ளே அதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி சொன்னது வந்து இட் ஒர்க்ட். நல்லாயிருக்கு, குட்.